നെഞ്ചുക്കൊരു കാലക്കുയിൽ നെഞ്ചുക്കൊരു വഞ്ചിക്കൊടി ഞാൻ താനയ്യാ തത്തിത്തവഴും തങ്കച്ചിമിണാൻ പൊങ്കിപ്പെരുകും സംഗത്തമിഴാൻ മുത്തം തരണിത്തം മരുണച്ചത്തിരം யாரோட இங்கே எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணா ராசாவே உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன் vlog இன்றைக்கி தான் வந்து எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டேங்க, அதனால் காலையில் ரொம்ப மெதுவாக தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து டெய்லியும் என்னால் பண்ண முடியறதில்ல. ஏன்னா வந்து சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலைகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் வந்து மெதுவாக தான் செய்ய முடியுதுங்க. ஒரு கொஞ்ச நாள் போக போக நான் பழைய ரொட்டீன் வந்து வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இந்த அம்மியும் செக்கும் பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது இந்த மாதிரி போடணும்னு சொல்லி போட்டாச்சு. ஆனால் இது ரெகுலராக யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. வீடு கட்டின புதுசில் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ரசத்துக்கெல்லாம் அம்மியில் தான் நுணுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னைக்காவது ஒரு நாள் கொள்ளு சட்னி, நிலக்கடலை சட்னி இந்த மாதிரி வந்து அரைச்சோம். ஆனால் வந்து ரொம்ப ரேருங்க. அப்படி இப்போவெல்லாம் வந்து இந்த பக்கமே வர்றதில்ல. இந்த ஆடி மாத காற்று அப்படிங்கிறனால ஃபுல்லாக மண்ணுங்க, சரியான மண். அதனால் டெய்லி துடைச்சாலுமே மண் வந்து குமிஞ்சிருது. இப்போ காற்று காலம் அப்படிங்கிறதுனால காலையில் கூட்டி விட்டு போனோம்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மரம் நிறைய இருக்கிறனால மரத்தோட இலை எல்லாம் வந்து வாசல் ஃபுல்லாக நிமிந்துருதுங்க. அதனால வந்து என்னால் டெய்லியும் 2 டைம் 3 டைம்லாம் கூட்ட முடியறதில்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து கூட்டுறேன். ஏன்னா டெய்லியுமே என்னால் கூட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சரி கொஞ்ச நாள் இப்படியே போட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்ம பழைய ரொட்டீனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். எவ்வளோ தான் உடம்பு முடியலனாலும் இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காரவே செய்வேன். அந்த மாதிரி ஆளாக இருந்தவ தான் நான். ஆனால் இப்போ ஒரு சர்ஜரி, நம்ம உடம்புல ஒரு மாற்றம் எல்லாம் வரும்போது இப்போ வந்து எனக்கே வந்து தோணுது, இல்லை உடம்பு ஹீல் ஆகிறக்கும் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டும் நம்ம கொடுக்கணும், கிடக்கிற வேலை கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்குது. நாம் லைஃப்பில் எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து கேஷுவலாக எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற குழந்தைகள்லேருந்து, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து, வேலைக்கு போகிற பெண்கள்லேருந்து, வயசானவங்கலேருந்து எல்லாருமே சொல்கிறது நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுக்கான ஒரு 70% காரணம் நம்ம தான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. லைஃப்பில் பிரச்சனையே இல்லாதவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனானப்பட்ட கடவுளுக்கே அவங்களுக்கு தகுந்த பிரச்சனை அப்படிங்கிறது தலை மேலே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுற்றி இருக்குது. இல்லை அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற விஷயத்தில் நம்ம வந்து மண்டைக்குள்ளே போட்டு நம்ம அதை வந்து பிரச்சனையாக நாம் உருவாக்கிக்கிறோம். சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதில் தேவையில்லாத விஷயங்களை எப்படி நம்ம லைஃப்லேருந்து தள்ளி வைக்கிறது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எப்படி வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேங்க. முதல்ல யாரோட லைஃபு கூடயும் நம்ம லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்குது, நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம லைஃப்பும் இன்னொருத்தர் லைஃப்பும், அதாவது நான் இது பொறாமப்படுறது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, நான் சொல்கிறது கம்பேரிசன். அவங்க வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க, நாம் இப்படி இருக்கோம், நம்மளும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றணும்னு நினச்சி நம்ம அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்.
இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே சோஷியல் மீடியான்னு ஆகிப்போச்சு. சோஷியல் மீடியா பார்த்து நம்ம வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க, நம்ம இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு வந்து நிறையா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு 2 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோ அவங்க லைஃப்பை ஃபுல்லாக அவங்க காட்ட போகிறதில்ல. அவங்களுடைய ஒரு சைடு தான் காட்டுறாங்க. அவங்க லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை, அவங்க ஃபேஸ் பண்ணுற நிறைய கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. இதில் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நான் காமிக்கிற 2 நிமிஷம் வீடியோவில் என்னோடய பாசிட்டிவ் சைடு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெகட்டிவ் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கான கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கான லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதாமல் அடுத்தவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் தோற்று தான் போவீங்க. அதனால் நமக்கு கிடைச்ச இந்த லைஃப்பை, அழகான லைஃப்பை நாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக ரசித்து வாழலாங்க. 2வது விஷயம், ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் நினைக்கிறது நமக்கு வந்து அடுத்த விதமான ஸ்ட்ரெஸ். அதாவது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டத்தில் நம்ம ஒரிஜினாலிட்டியே நம்ம இழந்துடுறோங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறதோடு விடாமல் நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி அதை வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தலைமையில் ஏற்றிக்கிறோம். அதனால் போகிற போக்கில் போகணும், பெஸ்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனும் வேணும் தான். அதுக்காக ஓவர் பர்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் உண்டாக்கும். 3வது விஷயம் ஃபர்கிவ்னஸ். அதாவது எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குதோ அது கெட்ட விஷயமா இருந்தால் கண்டிப்பாக உடனே மறக்க தான் ட்ரை பண்ணணும். அதை திருப்பி ஓவர் திங்கிங் பண்ணி அதனால ஒரு பெரிய ஒரு மென்டல் ப்ரெஷரை வந்து நமக்கு உருவாக்கிக்கூடாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து நிறையா பேர்த்த நம்ம சந்திச்சிருப்போம். நிறையா பேர்த்து வந்து நம்ம லைஃப்பில் வந்து போயிருப்பாங்க. இல்லை நிறையா பேர் நம்ம லைஃப் கூட நம்ம ஒன்றி இருப்பாங்க. சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்மளை வந்து நெகட்டிவாக நம்மளை ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் விஷயத்தையே நம்ம யோசிக்க நம்ம மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்து நெகட்டிவாகவோ நம்மளை தப்பாவோ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கடந்து வரதான் பார்க்கணுமா ஒழிஞ்சு அந்த இடத்துலையே நின்றுட்டு அதைவே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு ஹேண்ட்பேக் ஒரு 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மந்த்ஸாக நம்ம போயிட்டு வர ஒரு பில்லேருந்து, ஒரு சாக்லேட் கவர்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற வவுச்சர்ஸில், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம சேர்த்து வச்சுட்டு வர என்ன ஆகும், அந்த ஹேண்ட்பேக் ஃபுல்லாக குப்பை தான் ஆகும். 6 மாதம் கழிச்சு அதை நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக குப்பை மட்டும்தான் சேர்ந்துருக்கும். அப்போது நம்ம மைண்டும் அப்படித்தான். நமக்கு தேவையில்லாத குப்பைகளை அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணதாங்க பார்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டும் ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிரும். தேவையில்லாத விஷயங்கள் வந்து நிறையா வர ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மென்டலுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டுரும். இந்த 3 விஷயங்கள் தாங்க நம்ம வந்து நம்மளே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய 3 விஷயங்கள். இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து கோத்ரூ பண்ணுனாலே நமக்கு வந்து லைஃப்பில் பாதி ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது. சொல்கிறவங்க நம்மளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருந்துட்டு தாங்க இருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன லைஃப்பில் பிடிக்குதோ, நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன வந்து கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து நமக்கு நம்மளே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கிட்டாலே நம்ம லைஃப்னுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பாதி குறைஞ்சிரும். இதை வந்து நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி பேசியிருந்தால் ரொம்ப சாரிங்க. சில விஷயங்களை இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீஃபாக பேச வேண்டிய விஷயங்கள் பேசிதாங்க ஆகணும்.
இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுதாங்க போச்சு. வாசல் போர்ட்டிக்கோ எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு ஃபுல்லாக செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி அடிச்சிட்டேன். அப்படியே செடியில் இருந்த பூ எல்லாமே பொறிச்சிட்டு வந்து உருளிக்கும் வந்து போட்டு விட்டேன். இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதுங்க. நான் ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அதை பார்க்கும்போது மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஜவ்வாது, பச்சை கற்பூரம் வந்து ரோஸ் வாட்டர், இது 3 வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது. அப்படி தான் வந்து இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் ரெகுலராக காலையில் வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது வந்து ஒரு கம்பல்சரி ஒரு விஷயமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி குட்டீஸும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் சேர்த்து காலையில் ஜூஸ் போட்டுட்டு எல்லோரும் ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க சிக்கன் எடுக்க தான் போயிருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நாங்கள் ஜூஸை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்டு இருந்தேங்க. காலையிலேயே அவங்க வந்து மீனுக்கு வந்து பாதி மீன் மசாலா தடவி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மீன் குழம்புக்கும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஜூஸ் வந்து என்னால் வந்து கொஞ்சமாக இருந்தால் புளிய முடியும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கையை புளிஞ்சோம் அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, அத்தை வந்து நான் புளிஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அத்தை வாங்கி புளிஞ்சாங்க. சரி, அதுக்குள்ளே நான் வந்து மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அதனால் சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் வந்து பண்ணலாம். பெப்பர் சிக்கன் வந்து செமி கிரேவி மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை போட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு இத்தனை ரெசிபீஸ் நான் வந்து சமைச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஃபேமிலியோடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கவர் அப்படிங்கிறது இவ்வளோ சீக்கிரம் ஆகி வர முடியாது. என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் ரெக்கவர் அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கேன்னு சொல்லலாங்க. எனக்கு அடிக்கடி வந்து ஒரு விஷயம் வந்து தோணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், நாமளும் நிறைய வேலைகள் செய்கிறோம், வீட்டை பார்த்துக்குறோம், எல்லா குழந்தைகளை பார்த்துக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். பண்ணிவிட்டு நமக்கு வந்து மத்தியானத்தில் ஏதோ கொஞ்சம் டைம் ரெஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கிது, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அப்படி ரெஸ்ட்டு கிடைச்சாலுமே சண்டே ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஒர்க்கிங் உமன்லாம் நினச்சாவே உண்மையாலுமே கிரேட்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அவங்க ஃபுல் டே ஒர்க் போயிட்டு வந்துட்டு சண்டேவும் நான்வெஜ் பண்ணுறது, மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், எப்படி இவங்ககிட்டலாம் இவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ரொம்ப பெருமையாகவும் இருக்குங்க. அதுக்காக ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் எவ்வளோ ஒரு ஒர்க் இருக்கும், எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கும் அது தெரியும். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அதை அரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு மசாலா வந்து நான் வந்து பச்சையாக அரைக்க போகிறேன். அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பரு வந்து ஒரு தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு காரங்கிறது பெரிய மசாலா எதுவும் போட போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் இந்த மசாலா தாங்க. அதனால் பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு சீரகம், சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, இதை போட்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பொடி தாங்க பெப்பர் சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதேங்க. இதிலே அரைச்சா இதே ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து அரைக்கிறதா வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஜாரை கழுவி அரைச்சிடுவேன். எல்லா ஜாரையும் எடுத்து வந்து நான் அரைக்கவே மாட்டேன். அப்படி அரைச்சா நமக்கு தான் வந்து பாத்திரங்கள் வருது நிறையா சேருங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப வென்டிலேஷன் கம்மிங்க. ஏன்னா அந்த பக்கத்துலேயே வீடு கட்டினதுனால வென்டிலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப வேர்க்கும். அதுக்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி மாட்டி கொடுத்தாரு. பட் ஆனால் அந்த சீலிங் ஃபேன் போட்டால் அடுப்பு எரிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி டேபிள் ஃபேன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப வேர்க்குது அப்படிங்கிறதுனால இது வாங்கி கொடுத்துருக்காரு. இது நம்ம டைரெக்ஷனில் திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேர்க்கவும் வேர்க்காது, அதே சமயம் அடுப்பெரியருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உண்மையாலுமே எனக்கு இந்த ஃபேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் சொல்லுவேன். நீங்கள் கூட நினைக்கலாம், உங்களுக்கெல்லாம் ஓவராக இல்லையா, கிச்சன்லேயெல்லாம் ஃபேன் மாட்டணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து இது வந்து ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ணலைங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாள் முழுக்க நம்ம நின்று வந்து கிச்சனில் தான் இருக்கோம், கிச்சனில் தான் சமைக்கிறோம். அது கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்னே சொல்லுவேங்க.
வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி பாக்ஸில் தொலைச்சி வச்சுருவோம். நானும் அத்தையும் மத்தியானத்தில் வெங்காயம் பூண்டு எல்லாமே தொலைச்சி பாக்ஸில் போட்டு வச்சுருவோங்க. இல்லைனா காலையில் டைமில் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும், அந்த மாதிரி தொலைச்சி போட்டு வச்சுக்குவோம். கருவேப்பிலை தனியாக உருவி வச்சு எல்லாமே வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் வந்து பெப்பர் சிக்கன் ரெண்டுமே வந்து மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறேன். மண் சட்டியில் மீன் குழம்பு இந்த மாதிரி சிக்கன்லாம் பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் வந்து இந்த மண் சட்டியெல்லாம் வந்து எப்படி வந்து உடையாமல் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு வந்து நான் பெருசாலாம் எதுவும் ஃபாலோ பண்ணலைங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த மண் சட்டியில் தான் வச்சிட்ருக்கேன். இதில் வந்து இந்த நார்மல் மண் கலரை விட இந்த கருப்பு கலர் சட்டி வந்து கொஞ்சம் வந்து லைஃப் வந்து கிடைக்குங்க. இந்த சட்டி வந்து 2 தடவை சுடுறதுனால தான் இந்த கருப்பு கலர் வருது. இந்த சட்டி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் இது வந்து நல்ல ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். மெயினாக வந்து சூடாக இருக்கும்போது அதில் வந்து தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுங்க. மண் பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு வந்து பேக்கிங் சோடாவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமனும் போட்டு கழுவிக்கலாங்க. நான் வந்து சோஃபாயில் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாலே வந்து பெட்டருங்க. அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ண சட்டிலாம் என்ன பண்ணலான்னா நல்லா கழுவிட்டு காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சட்டியில் வந்து வெடிப்பு வராமல் இருக்கும். இப்போது பெப்பர் சிக்கன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டுங்க. காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் வரமிளகாய், இதில் வந்து நம்ம பெப்பரும் பச்சை மிளகாய் வரமிளகாய் காரம் மட்டும்தாங்க, வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதை நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கழுவி வச்ச சிக்கனை வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து நாட்டுக்கோழியில் பண்ணால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பிராய்லரில் தாங்க வந்து பண்ணுறேன். சிக்கனை போட்டுட்டு அதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு வேக வச்சிடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக குக் பண்ணுற டைமில், அதாவது ஸ்கூல் டைம் இல்லாமல் ஹரிபரி இல்லாமல் நம்ம குக் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா கை ஒவ்வொரு பாத்திரமாக கொண்டு போய் கழுவி வச்சுருவேங்க. பாத்திரம் வந்து பெருசாக நமக்கு சேராது, பாத்திரம் கழுவுற வேலைன்னு ஒன்று பெருசாக நமக்கு இருக்காது. கையோட இப்போ இது வதங்குற நேரத்தில் நான் ஒரு பாத்திரத்தை கழுவி வச்சுருவேன். இப்படி தான் வந்து நான் பண்ணுவேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாமே கை அப்போதைக்கே நான் வந்து தொடச்சி விட்ருவேங்க. அதனால க்ளீனிங்க்குன்னு தனியாக எனக்கு ஒரு டைம் வந்து எடுக்காது. ரொம்ப அவசரமாக பண்ணுறப்ப மட்டும்தான் வந்து பாத்திரம் கழுவ முடியாது. மற்ற நேரம் எல்லாமே வந்து பாத்திரம்னு நான் தனியாக கழுவவே மாட்டேங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்து வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கிற டைமில் கையோட வீடும் வந்து சங்காட்டை கூட்டி விட்டேங்க. பார்க்குறக்கு நிற்காமல் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிட்டோம்னா, கையோடு முடிச்சிட்டோம்னா திருப்பி நமக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நிறையா கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போது சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த மிளகு சீரகம் கருவேப்பிலை சோம்பு இந்த தூளை வந்து போட்டுக்கலாங்க. இதை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வந்து வேக விட்டால் சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து ரெடிங்க. இதை வந்து நீங்கள் ட்ரையாகவும் வைக்கலாம், இல்லை செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். செமி கிரேவியாக வச்சா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ட்ரையாக வச்சிங்க அப்படின்னா ரச சாப்பாட்டு கூடையெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க. அப்புறம் இந்த சளியெல்லாம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா அந்த பெப்பருடைய காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளியெல்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ வந்து கையோட மீனையும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொரிக்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் எண்ணெயில் மீன் பொரிச்சா மீன் உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு மீனை வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் பொரிக்கும்போது இடையில இந்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு பொரிச்சா அதோட வாசம் சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து இது வரைக்கும் அவங்க சாப்பிட்டதே இல்லை, சாப்பிடவும் மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தைகளுக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி மசாலா போடுறது எல்லாமே அவங்க தான் போடுவாங்க. எந்த டேஸ்ட்டும் பார்க்காம தான் மசாலா போடுவாங்க. ஆனால் உப்பு காரம் பர்ஃபெக்டாக வரும். அது எப்படின்னே தெரியாது. அது அவங்களுக்கு விளையாட்டாக அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. லவ்வோட ஒன்று செய்யும்போது அது எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் வரும் அப்படிம்பாங்க. அது உண்மைதாங்க. உண்மையாலுமே சமையலில் நாம் வந்து ஒரு அன்போட ஒரு அக்கறையோட ஒரு ஈடுபாடோடு நம்ம சமைக்கும்போது நம்ம என்ன சமைச்சாலும் அது படு டேஸ்ட்டாக தாங்க வரும். மீன் எல்லாமே போட்டு முடிக்க போகிறேன். மீன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லா சாப்பாடும் வந்து விசில் அடங்க போகுது. எல்லாமே இறக்கி வச்சாச்சுங்க.
இறக்கி வச்சுட்டு கையோட கிச்சன் எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச கையோட கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் வந்து சாப்பிட்றக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கறி குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சோம் அப்படின்னா எப்படியும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். அது காலையிலத்துக்கும் சேராமல் மத்தியானத்துக்கும் சேராமல் இடையில ஒரு 11 மணிக்கிட்ட சாப்பிட்டோம்னா திருப்பி வந்து ஈவினிங்காக சாப்பிட்டுக்கலாங்க. அன்றைக்கி 2 நேரமுமே நல்ல ஒரு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து முடிஞ்சிடும். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, பெப்பர் சிக்கன் சாப்பாடு இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு.